வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிட்னஸோட எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது நான் வந்து 10th போர்டு எக்ஸாம் படிக்கும் போது நான் வந்து எல்லாத்தையும் வாங்கி சேர்த்து வச்சுருந்தேன். இது வந்து எப்படின்னா என்னோடய பொக்கிஷம் மாதிரி எல்லாம் வாங்கி சேஃப்டி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து அது காமிக்க நேரம் வந்துருச்சு, அதனால் காமிக்க போகிறேன். இன்னொன்று நேரத்தை காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன். நான் வந்து பேட்மிண்டன் போகும்போது வந்து 2 வருஷம் பேட்மிண்டன் போயிருந்தேன். 2 வருஷம் பேட்மிண்டன் போயிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 8வது பேட்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நிறைய பேட் வச்சுருக்கேன். நான் ஆடியில் சும்மாவே வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ தம்பிள்ஸ். இது 2 கிலோ, இது 2 கிலோ. 5 கிலோ வாங்கணும், இனிமேல் வாங்கலாம், போக வாங்கலாம். சரி, இதை ஓரமாக வச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் மிஷின். இது வந்து வெயிட் மிஷின், அதாவது வெயிட் செக் பண்ண, இதில் தான் வெயிட் செக் பண்ணுவோம். அதனால் இது வெயிட் மிஷின் வெயிட் செக்கிங் மிஷின். ஓகேவா? மைக் இங்கே போய்ச்சா ஸ்பீச் வந்து அவ்வளோவா கேட்கல, இங்கே கிட்ட வச்சா தான் கேட்குது. இப்போ நல்லா கேட்கும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் ஷூ. இப்போ வந்து என் சைஸே மாறிச்சு. இது வந்து சைஸ் வந்து 9ஆம் நம்பர் சைஸ் இது. ஆனால் இப்போ என் கால் சைஸ் வந்து 10 ஆயிடுச்சு. கொஞ்சம் 10 இது ஓரளவுக்கு போட்டு அடிக்கலாம். ஓகே, இதை ஓரமாக வச்சுருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இருங்க திறந்து காட்டுறேன். வந்து வெயின்ஸ் ஏற்றுறதுக்கு, வெயின்ஸ் அதாவது போட்டு இப்படி பண்ணுவாங்க, அது இதையும் ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் இது என்னடா மூடி கிடக்கு, இது என்னடா பையா இல்லை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கவரை தொலைச்சிட்டேன், அதனால் ஒரு பையில் சுற்றி வச்சுருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிரிப்பு. புதுசு வாங்கி யூஸே பண்ணலண்ணா, எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது தான். ஏன்னா போர்டு எக்ஸாம்னால என்ன நீ வந்து போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு என்ன வேணால் பண்ணிக்கோன்ட்டாங்க. அதனால் எல்லாத்தையும் சேர்த்து தான் வச்சுருக்க முடியுது, எதுவுமே யூஸ் பண்ணல. ஓகே, இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது ஷூவெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஷூ இல்லை, ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக இந்த ஷூ வச்சுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா மடங்கினாலும் ஒன்றும் தெரியல. இல்லை, இந்த ஷூ ஒர்க் அவுட்டுக்காகவே ஷூ வச்சுக்கலான்னு இருக்கேன். காசு வரும்போது புது ஷூ, ஒர்க் அவுட் ஷூவே வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போகணுமா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் ரோப், போல்டு ஃபிட்டோட ஸ்கிப்பிங் ரோப். இருங்க திறந்து காமிங்க. பார்த்தீங்களா, ரெட்டு கலரில் அழகாக இருக்குது. அழகாக இப்படி சுற்றி அழகலாம். இது வந்து எதுவும் 200 வாங்கினேன், வந்துச்சு. சரி, எடுத்து ஓரமாக போடலாம். இதுக்கு வந்து கவர் பாருங்கள், அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மூட்டை மாதிரி இது. என்னடா இது அப்படி பாமா சப்பா வண்டியில் வந்துச்சு. சரி, இதை திறந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பேண்ட், 10 கிலோ. இது 10 கிலோ சொல்கிறாங்க, ஆனால் 10 கிலோவா தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கதவுல மாட்டி, இது வந்து கம்பி இல்லைன்னா கதவுல அப்படியே கதவை க்ளோஸ் பண்ணிட்டு அழகாக இந்த மாதிரி மாட்டி பண்ணலாம். வந்து ரெசிஸ்டன்ட் பேண்ட்டு. இது வந்து ரெசிஸ்டன்ட் பேண்ட்டு. இது வந்து செஸ்ட்டுக்காக வாங்குறது, செஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ரன்னிங் ஷூவை வந்து வாக்கிங் ஷூவாக வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து வாக்கிங் ஷூ தான் வாங்க போனேன். இது வந்து 300 ரூபா தான் அதிகம். அதனால் வாக்கிங் ஷூவோட ரன்னிங் ஷூவை வாங்கிட்டு வந்துடலான்ட்டு ரன்னிங் ஷூ வாங்கியாச்சு. இது வந்து 1000 வந்துச்சு. 1000 90 ரூபா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏற்றிட்டானுங்க ஒன்றுங்க, எகத்தலான். அப்புறம் நான்
பேட்மிட்டனில் யூஸ் பண்ண யோகா மேட்டு இங்கே வழுக்கும். இந்த டைல்ஸ் வந்து ரொம்ப வழுக்கும் ஒர்க் அவுட் பண்ணும்போது. அதனால் இந்த டைல்ஸை போட்டு வச்சு இதை யோகா மேட்டை போட்டு பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்கள், பேர் கூட எழுதியிருக்கேன். பேர் பேட்மிண்டன் போகும்போது நான் வந்து இதை எடுத்துன்னு போவேன். அவ்வளோ. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. நான் பேட்மிண்டனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பேட்மிண்டனும் ஒர்க் அவுட் இருக்குது. அது வந்து ஃபுட் ஒர்க் அவுட்டுன்னுவாங்க. அதுவும் நம்ம பண்ணுவோம். அதாவது இந்த மாதம் விட்டுட்டு அடுத்த மாதம் ஏப்ரலில் வந்து அந்த ஃபுல் மந்தில் வந்து நம்ம வந்து பேட்மிண்டன் ஃபுட் ஒர்க் அவுட்னு பண்ணுவோம். அதுவும் பண்ணுவோம், ஒர்க் அவுட்டும் பண்ணுவோம். அது வேறு விஷயம். ஏன்னா எனக்கு வந்து பேட்மிண்டனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நான் வந்து 2 வருஷம் பேட்மிண்டன் போயிருக்கேன். 2 வருஷம் போய் 10th நான் வந்து பேட்மிண்டன் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஆனால் இப்போ வந்து நான் வந்து வெயிட்டை குறைச்சிட்டு திருப்பி நான் வந்து பேட்மிண்டனுக்கு போகிறேன். ஏன்னா வெயிட்டை குறைச்சா தான் நான் போய் ஆட முடியும். நான் இந்த வெயிட்டில் போய் ஆடினேன்னா என் முட்டி போயிடும். ஏன்னா எனக்கு வந்து இந்த 10th வந்து எல்லோரும் படிக்க வெயிட் குறைஞ்சிரும்னுவாங்க. எனக்கு வெயிட் ஏறிச்சு. அதாவது படித்தேன், ஓரளவுக்கு படித்தேன், அவ்வளோ சொல்ல முடியும். அதான் நான் வெயிட்டை குறைச்சிட்டு திருப்பி பேட்மிண்டன் போகலான்னு இருக்கேன். ஆனால் பேட்மிண்டன் போனாலும் நான் ஒர்க் அவுட்டை விட மாட்டேன். 10,000 வந்து ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் வந்து இப்போ வந்து டெய்லி ரொட்டீனாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். ஏன்னா அது வந்து ஒரு குட் ஹேபிட்டு. அதனால் அதை விடக்கூடாது. 10,000 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது. ஏன்னா காலையிலே முடிச்சிடுறோம், திருப்பி வேறு நடப்போம். அது வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் ஓகே, ரொம்ப பேசிட்டேன். வீடியோ வேறு லென்த்தாக போய்டும், யாரும் பார்க்க மாட்டாங்க அவ்வளோவா. சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து ஒர்க் அவுட் பிளானும் ஒன்று போடுவேன், இன்னொன்று வீடியோ வரும். இப்போவே இதை முடிச்சுட்டு இன்னும் ஒரு வீடியோ எடுக்கணும். அது வந்து ஒர்க் அவுட் பிளான் வந்து 12 நாள் சேலஞ்சு. அதாவது நோ சுகர். இப்போவே சொல்லிட்டேன்னா அப்புறம் அந்த வீடியோவில் என்ன சொல்கிறது தெரியல. அதனால் அந்த ஒர்க் அவுட் பிளானும் பார்த்துட்டு போங்க. அதை வந்து எப்படி பண்ணலான்னுக்கிறேன்னா 12 days சேலஞ்சு இந்த மந்த்து வரைக்கும் முடிக்கிறதுக்கு. இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 18. இன்றைக்கி டேட் 18. 4லேருந்து ஆரம்பிப்போம். அப்புறம் கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து ஒர்க் அவுட் பிளானும் பாருங்கள். தயவு செஞ்சு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.